கூட போனா உனக்கு என்ன? அவனுக்கு சுதந்திரம். நீ எங்கெங்க போனேன்னு சொல்லுவியா? பர்சனல் லைஃபை பார்க்காத. நீ கூட தான் 2 பொண்டாட்டி வச்சுக்கிற, அவனை போய் கேள்வி கேட்கற. நம்ம எம்ஜிஆர் ஏன் விரும்பி எல்லாரும் நல்ல குணம் இருந்து மரியாதை இருந்தா விரும்பும். கேள்வி கேட்கறத ஜாக்கிரதை. ஒருத்தர் தான் வந்திருக்கா, அவருக்கு ஒப்பீனியன் என்ன சொல்லக்கூடாது. நன்னா இருக்கட்டும், 5 வருஷம் ஜோர ஆளட்டும், அவ்வளோதான் சொல்லணும். மக்களுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் சும்மா இவ எல்லாரும் இப்படியே கொடுத்து போட்டுட்டே இருப்பா. விஜய்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய இல்லை. உலகம் வந்து தூத்துட்டே இருக்கும், அதுக்கு மத்தியில் எழுந்துட்டு போயிட்டே இருக்கு. உலகம் எதையுமே என்ன எடுத்துக்காரு. எதை பண்ணாலும் தப்பா கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிச்சா நீ பாடல போ, ஊர் என்ன வேணாலும் சொல்லுவேன். யூ கேன் கோ. இருக்கு கீழே வந்து கமெண்ட்லாம் நிறைய சொல்லுவாங்க, இவர் விஜய்க்கு சொம்ப அடிக்கிறாரு, விஜய் இவர் காசு கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு தாங்க சாப்பிட்றேன். மக்கள் வாலண்டியா வராங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகுதுன்றதாங்க விஷயமே. இல்லைங்க, ஒரு சாக்கடை அடைச்சிருக்குன்னு சொன்னா உடனே வந்து எடுக்கிறாங்க. தண்ணி வரலன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு ரோடு வரலாம் ரோடு போட்டு கொடுக்குறாங்க. பஸ் இல்லைன்னா இப்போ சிடிஆர் அவர் நிர்மல்குமார் அவர் இத்தனை நாளாக ஏதோ 21 வருஷமா ஏதோ ஒரு இடத்துல பாதை இல்லை, அவங்க ஏதோ கோயிலுக்கு போகலான்ட்டு அவங்க மக்களோட மக்களா நின்று ஒரு லட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து தகட்ட அந்த லட்டை கொடுத்தாரு, அந்த லட்டை சாப்பிட்றாரு. மக்களோட மக்களா ஒன்றுறாங்க. இந்த அரசுக்கான ஒரு சாதனைன்னு என்ன சொன்னா மக்களோட தான். மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி. இப்போ மக்களாட்சி நடக்குது. மன்னராட்சியிலேருந்து மக்களாட்சி மாறுபட்டு இருக்கு. எத்தனை கோடி பேர் இருக்கும், அதில் ஒரு 37 பேருக்கு வேலை கொடுத்ததுனால எல்லாருமே பாதிக்கப்பட்டுருவாங்கன்றது வந்து கிடையாது. இருந்தாலும் அல்லும் பகலும் உழைக்கிறவங்களுக்கு இவங்க திடீர்னு வந்து ஒரு கட்சியில் போய் இறந்ததுனால இவங்களுக்கு அந்த சலுகை கிடைக்குதுன்ட்டு சில பேருக்கு ஒரு ஜெலுஸ் இருக்க தான் செய்யும். அது படிச்சிருக்காங்க. இப்போ நானுமே படிச்சிருக்கேன். நல்லா டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதிட்டு தான் இருக்கேன். அது ஜெலுஸாக எடுத்துட்டா ஜெலுஸ் தான். இல்லை அவர் செய்யலை, அவர் சைட்லேருந்து அவர் தரப்புலேருந்து அவருக்காக இறந்தவருக்கு அவர் ஒரு இழப்பீடு தராரு, அவர் அதுக்காக செய்கிறாருன்னு சொல்ல அது ஏற்றுக்கு. அதை 2 தரப்புமே பார்க்கணும். அதாவது தாவைக்கா தரப்புமே பார்க்கணும். அடுத்த அதாவது வந்து மற்றவங்க சொல்கிறாங்கன்றத அதை நம்ம தப்பியும் முடியாது. இருந்தாலும் விஜய் அவர் முதலமைச்சர் சைட்லேருந்து பார்க்கும்போது அது அவரோட நியாயத்துக்கு அது சரிதான். இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன குறைன்னு போயிட்டு வந்தார். போயிட்டு கையில் குழந்தைய எடுத்து மோதிரம் அந்த குழந்தைக்கு போட்டு கொஞ்சினாருப்பா. இந்த காலத்தில் பெத்த தாய் தவப்பனே தூக்குறதுக்கு யோசிக்கும் போது அவர் செஞ்சாருப்பா. அது மாதிரி மக்களுக்கு இப்படி ஓடியாந்து செய்வார். அது ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. இவங்க மட்டும் 6 மாதம் டைம் கேட்டீங்கல்ல, டைம் 6 மாதம் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஏன் வந்து இவர் அது செய்யலை இது செய்யலை ஏன் சொல்கிறீங்க? அவருக்கு 6 மாதம் சொல்லியிருக்காருல, செய்வார். இடைத்தேர்தல் வந்தால் விஜயண்ணா தான் வருவார். விஜயண்ணா ஆட்சி தான். நான் மதுரை தான், திருப்பரங்குன்றம் தான். அண்ணனுக்கு சஷ்டி விரதம் இருக்கேன், நேர்ந்திருக்கேன். அண்ணன் ஜெயிச்சு வந்தாலும் நான் சஷ்டி விரதம் முருகனுக்கு இருப்பேன். விஜயண்ணா தான் வருவார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன தடவை முன்னால் இருந்த ஒரு ஆட்சி இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இட வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அந்த 41 பேர் உயிர் இறந்ததுக்கும் அவங்க தான் ஆக்சுவலாக வந்துட்டு பொறுப்பு ஏற்றிருக்கணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுத்து தான் போன தடவை ஆட்சி அமைச்சிருக்கு. அப்போ வந்து 41 குடும்பத்துக்கு அவங்களே ஆக்சுவலாக அரசாங்க வேலை கொடுத்துருக்கணும். ஒரு கலாச்சாரத்தில் வந்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துட்டு நான் கொடுக்குறேன் கலாச்சாரம் குடிச்சு இறந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் அரசு ஆட்சி வந்துட்டு இப்போ வந்து அவர் வந்து 41 பேர் அந்த மாநாட்டுக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்துட்டு அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து தடை சொல்றது சுத்தமா சரியில்லை. போகக்கூடாது. 60 வருஷமா இவங்க பண்ண அரசியலுக்கு இவங்க எந்த ஊருக்கும் போகக்கூடாது, எந்த இடத்துக்கும் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இவங்க இருக்க வேண்டியது சென்ட்ரல் ஜெயில் தான். அது நல்லாவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 60 நாளில் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு இவரை கேட்கறதுக்கு முன்னாடி 60 வருஷமா இவங்க என்ன பண்ணாங்கிறது தெரியணும். ஓடி போயிட்டா இப்பெல்லாம் ஆளே காணாவ மண்ண பெரிய அவளுக்கு என்னென்ன அந்த பிபாஸ் நடிச்சா அப்படி போயிட்டா. இவளுக்கு எது இந்த கட்சியில என்ன வேலை அவளுக்கு? இவ யாரு? பிபாஸ் நடிச்சாலும் மூடி போயிட்டே இருக்கணும், இப்படி போயிட்டே இருக்கணும். அவ ஆனா யார் ஜெயிச்சா இவளுக்கு தானே. இவ்வளவு வருஷமா இருந்தாங்க திமுக கட்சியெல்லாம். ஏன் அவரு பாவம் இப்பதான் வந்தாரு. இன்னும் 5 வருஷம் அவர் கொடுக்க மாட்டாரா? இன்னும் அவங்க திரும்ப ஜெயிச்சுட்டே இருப்பாங்களா திமுகலாம்? அவர் பாவம் அன்னைக்கு அண்ணனுக்கு 41 பேருங்க, அவ்வளோ குழந்தைங்க. எனக்கும் ஒன்று மாதிரி ஆயிடுச்சு. நானும் கால் அடிப்பட்டேன் தான், காலை வண்டி இடிச்சுக்கிச்சு ஒரு நாள். அண்ணன் பார்க்க முடியலன்னு அழுதுட்டேன். இப்போ நான் நேரில் பார்த்தேன் அண்ணன் பார்த்து சந்தோஷம் இருந்தேன். நான் ஒரு நாள் வீடியோ அவனை நேரில் பார்த்து எனக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படியே அப்பாடே தலைவனை பார்த்துட்டேனே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதிர்ப்பு ஏதாவது இருக்கா, இல்ல ஆதரிக்கிறீங்களா? நல்ல விஷயம் தான், சந்தோஷம் தான். வரல, கண்டிப்பா வரல, சந்தோஷம். ஐயா, இப்ப முதலமைச்சராக கொஞ்சம் காலதாமதம் கழிச்சு வர்றாரு இல்லையா, இதனால உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயா, என்ன உரையா இது? கரூர் நாளைக்கு முதலமைச்சர் இங்க வராரு, நீங்க ஆதரிக்கீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? எதிர்ப்புக்கே வேலை இல்லை, ஆதரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஐயா, எதனால வந்து திமுக முட்டுக்கட்ட போடுறாங்க அவர் வருகைக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வழக்கெல்லாம் போட்டு போக கூடாது, மக்களை சந்திக்க கூடாது, அது அவங்க விருப்பம். வாழ விடக்கூடாது, வளர விடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க திமுக? விஜய் இங்க வரக்கூடாது? எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வாட்டுக்கு வரலாம், அவர் வாட்டுக்கு போகலாம்.
போகலாம், அவர் வாட்டுக்கு போகலாம். கொஞ்சம் காலம் தாமதம் ஆயிடுச்சுல, இதனால உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? அதில் எந்த வருத்தம் கிடையாது. நாட்டினுடைய முதலமைச்சர் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஓகே, கரூர்ல எப்படி இருக்கு ஆதரவு? ஆதரவு அவர் நல்லா இருக்கு. இனி எத்தனை ஆண்டுக்கு அவர் முதலமைச்சரா இருப்பாரு? அது சொல்ல முடியாது, அதனுடைய கோட்பாடு எப்படின்னு சொல்ல முடியாது. மனநிலை எப்படினாலும் மாறலாம். இவர் வருவார் யாராலும் தெரியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. குடும்பத்தை நின்று அவர் சாவர வரைக்கும் ஆடுறதுக்கு அந்த 20 லட்சம் ஈடாகுமா? அதுக்காக தான் விஜய் அண்ணா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணோ யாரோ ஒருத்தருக்கு நான் வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை வச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்து, அந்த ஆள் இல்லைனாலும் நீ அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுன்னு கொடுக்குற. இதை அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டணும். இதுக்கு முன்னாடி எத்தனை ஜனங்கள் இறந்தாங்க, ஸ்டெர்லைட் ஆலையில ஷூட் பண்ணி கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணீங்க? 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் ஏதோ பிச்சை போடுற மாதிரி கொடுத்தீங்களே. இன்னைக்கு அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன அந்த குடும்பத்தோட நிலைமை? நீங்க கொடுத்த பணத்துல மாடி வீடு கட்டி வசந்தமா வாழ்றாங்களா? அவன் வீட்டு வேலை செஞ்சுட்டு ரோடு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்படுறான். அவர் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு. அவர் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல. அதனால அவர் வந்தது நல்லா தான் இருக்கு. இவர் வந்துட்டாரே இவர் நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை விட எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து அவர் ஃபேனு, ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், அதனால வந்தது எனக்கு பிடிச்சிருக்கு. அது நடக்காதுன்னு நினைக்கிறேன், அது முடியாது அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க ஏன்னா மக்கள் நிறைய பேர் அவரு இதுவா இருக்காங்க, ஆதரவா இருக்காங்க, அதனால அது முடியாது. சீமானா அவரு ஒரு வேஸ்ட் நினைக்கிறேன். அவரு பேசுறதுலதான் இது, வேற எதுலயும் அவரு இது என்ன சொல்றது, அவரு யாரும் முதல்வரா வரணும் அந்த மாதிரி அவரு நிறைய பேர் ஓட்டு போடல அவரை நம்பி. இவரு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்காரு, நிறைய பேர் ஓட்டு போட்டு இவர் வின் பண்ண வச்சிருக்காங்க. கவர்ச்சினா அப்போத்துல இருந்தே சினி ஃபீல்ட்ல நிறைய பேர் எல்லாருமே வந்திருக்காங்க சிஎம்மா. அதனால இவரு வந்து பார்க்கட்டும் எப்படி இருக்காரு, பண்றாரு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லதே ஆட்சி தான், அந்த ஆட்சி தான். இப்போ கரூர்ல போய் மீட்டிங் போட்டாங்க, எதுக்கு ஆம்புலன்ஸ் முன்னாடி போகுது அதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. எதுக்கு ஆம்புலன்ஸ் போகணும்? அப்போ இவங்க இதை செய்வாங்க, ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு போது அவன் பேர் கெட்ட பேரா. இதுல வந்து யாரு அழுவுறது, பேரு உயிர் பலியாச்சு இவங்களால. அன்பில் மகேஷன் அவ்வளோ அழுது ஐயோ ஐயோ ஐயோன்றான். இன்னொருத்த வந்து அவன் பேரு என்னப்பா, செந்தில் பாலாஜி வந்து கைய கட்டிக்கினே அப்படியே ஸ்டெடியா என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஸ்டெடியா இருக்கிறாங்க. இதுதான் வந்து இதுவா இருக்குது. நல்ல தூக்கின்னு நினைக்கிறாங்க, தூக்க முடியாது. 6 மாசம் வாழ ஸ்டெடியா இருந்து 6 மாசம் வாழ மாட்டேன்றாங்க. அடுத்த பிரதமரே இவர் தான். பூத்துல இருக்கிற துணியெல்லாம் உருவிட்டு நான் சும்மா பொம்பளை கட்டே அவன் உத வாங்கி ஓட விட்டு ஓதிப்போம் நாங்க ரோட்ல. இவன் மந்தனா அவன் எங்க இருந்தாலும் தேடி போய் அடிப்போம், பொம்பளை அடிப்போம் அவரை. விஜய் மேல யாராவது வச்சாங்க கை, ஒட்டுமொத்த குடும்பம் ஒட்டுமொத்த ஊரு உலகமே பொம்புல இருந்து ஆம்பளை வரல நிக்கும், படம் மாரி தீ மாரி பறக்கும். விஜய் மேல கைய தொட்டா அவன் செத்தான். 41 பேர் இறந்ததுக்கு காரணம் வந்து திமுக தாங்க. திமுக ஆளுங்க தான் அவங்களே கூட்டா இறக்கி உள்ள இறக்கிட்டு நைஸா விஜய் மேல வரணுன்றதுனால அவங்கள போட்டு சாக வச்சுட்டு விஜய் மேல பழி தூக்கி போட்டாங்க. ஆனா கடவுள் என்ன நினைச்சார் தெரியுமா? விஜயத்தான் நியமிச்சிட்டார் கடவுள். ஏன்னா அவர் உண்மையா இருக்கிறாரு, எந்த பாவத்தையும் அவர் செய்யல. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணிட்டு அவர் ஓடின்னு கெடுக்கிறாரு. அவரை தான் பிடிச்சி மக்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒதுக்க போறாங்கன்னு தெரியல. விஜய் எதுக்கு அசர மாட்டாரு, அசராத சிங்கம். அவரை தொட்டா இவன் செத்தான். நாட்டுல ஜனங்க மக்கள் விடவே விடாது. விஜய் கோசம் நாங்க நன்றியோட பேசுறையா. சேர்ந்து இந்த நிமிஷம் வர விஜய் ஆட்சி கழிக்க கூட்டு சதி பண்றாங்க. அதாவது நாயும் ஒண்ணு சேருது பாருங்க, அந்த கதை. ஆமா ஆமா, 2 நாயும் ஒண்ணு சேர்ந்தாக்கா அதான் கதை. இது ஒரு 60 வருஷமா கட்சி வச்சிருக்கிறாங்களே, அந்த இது வந்து 2 கட்சியும் ஒண்ணு சேரலாமா? அது தப்பு இல்ல, எவ்வளவு பெரிய தப்பு அது. தனித்து நின்னு போட்டிக்கிட்டு ஜெயிங்க, உங்களை யாரு வானான்னு சொல்ல. தனித்து நின்னு போட்டிட்டு ஜெயிங்க, உங்களால முடியுமா? டிவிகேவை ஜெயிக்க முடியுமா? இதான் என்னுடைய கருத்து. இந்த ஆட்சி கழிக்க ஏன் திமுக இந்த அளவுக்கு துடிக்கிறாங்க? ஒரு 6 மாசம் டைம். அதாவது கட்சி வெறி, அவங்களுக்குள்ள கட்சி வெறி. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், வேற எவனும் வரக்கூடாது. வேற எவனா வந்தாக்க நல்லது செய்யறான்ல, அது அவங்களுக்கு பொறுக்கல. இப்ப இவரு வந்து நல்லது செஞ்சுக்கினே இருக்காரு. இப்ப கொடைய ஆரம்பிச்சுட்டாரு. ஒருத்தனா தூக்கி உள்ள போட்டுருவாரு. எல்லாம் எந்தெந்த ஊழல்ல பண்ணீங்களோ அத்தனை ஊழலுமே இன்னும் ஒரு 2 மாசத்துல வெளியில வந்துரும். இப்போ 1 மாசம் தானே ஆயிருக்கு, இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு.
இன்னும் 5 மாசம் டைம் இருக்குது. அதுக்குள்ள எல்லா ஊர் முதல்ல அவனை வரவிடாத, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அவனை ஓய்ச்சிருவோம், அப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்கலான்ட்டு வந்துட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே சேரதா இருந்தாங்க. மருமகளும் மாமியாரும் எப்பவுமே சண்டை போட்டு தான் இருந்தாங்க. பெரிய தப்பு பண்ணதுன்னு கேட்டேன். இவங்க 2 பேரும் போய் பேசிடக் கூடாது. இது வந்து யாரை சாப்பிட போறான்னு தெரியாது இவங்க 2 பேரும் சேர்றதுல. இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி வந்து வெதர்ல வந்த உடனே ஏடிஎம்கே ஆபீஸ்ல வந்து எல்லாருமே காலியா இருக்கு. எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அங்க எடப்பாடி கொஞ்சம் 2-3 பேர் இருக்காங்க, வந்து அவங்களும் டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன பண்ணிட்டாங்க, அண்ணாமலை அவரை கூப்பிடுறதுக்கு பாக்குறாங்க. வந்து அண்ணாமலை இங்க தலைவரா இருந்தா அலையன்ஸ் கிடையாது சொன்னவர் அவர் தான். இப்ப அவரை போய் கூப்பிட்டு இருக்கீங்களே நீங்க வந்து, அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரூலிங் பார்ட்டிக்கு குழந்தைங்க வந்து ஓட்டு போட சொன்னாங்க. அவங்க போய் குழந்தை வந்து கிச்சு முட்டிச்சு, அதனால அப்பா ஓட்டு போட்டாரு, சத்தியம் பண்ணாரு. பொண்டாடி சத்தியம் பண்ணவே புருஷன் வந்து செய்ய மாட்டான், குழந்தை பண்ண தெரியாது. அவனுக்கு ஓட்டு போட்டு இவங்ககிட்ட இல்ல நீ என்ன சொன்ன அதான் போட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்பா எல்லாம் என்ன மூளை இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி மூளை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, போன தடவை எலெக்ஷன்ல ஓட்டு போட்டது அதே அப்பா தானே. நான் அப்பா சொன்னது நான் ஓட்டு போடுறவங்க அப்பாவை சொன்னேன். சரி என்ன அப்போ போன எலெக்ஷன்ல ஜென்சி எங்க போச்சு? இல்லவே இல்லை. பாலிடிக்ஸ்ல இது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்ததால இம்பாக்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸ்டாலின் தோத்தது நான் வருத்தப்படுறேன். ஆனா அவரை வந்து அங்க நிக்க வச்சிருக்க கூடாது. எஸ்ஐஆர்ல அதிகமான ஓட்டு எடுத்த கான்ஸ்டிடியூன்சி வந்து அவரை நிக்க வச்சு தோக்கடிச்சிட்டாங்க. அவர் வந்து அசம்பிளில வந்து டெஃபினட்டா ரெப்ரசென்ட் பண்ணணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எப்பவுமே இருக்கிறது ஒரே சின்ன தகராறு. என் வைஃப் வந்து சாம்பார் சரியா வைக்கல. இது இந்த ஆட்சி தான் காரணம். வச்சது என் வைஃப் சாம்பார். அங்க வந்து ஒரு மரம் வந்துடுச்சு. இல்ல இந்த மரம் இந்த ஆட்சியில மரம் வந்துடுச்சு அப்படிங்கிறோம். ஒரு மரம் விழுந்ததை நீங்க எந்த ஆட்சி பக்கமும் உங்களால பேச முடியும். இந்த தமிழ்நாட்டு மக்களை உயர்ந்த தரத்துக்கு கொண்டு போறேன்ட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு 5 வருஷம் உழைக்கணும். எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 கட்சி தான் இருக்கு. கம்முனு எடப்பாடியே வந்து இந்த குள்ளே சேர்ந்துட்டு அவரும் பக்கத்துல உட்காந்துட்டு பண்ணிட்டு போலாம். அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. 5 வருஷம் வச்சா இப்ப இருக்கிற ஆட்சி தான் நல்லா பண்ணிருக்காங்கன்ட்டு அவரே அடுத்த ஓட் பண்ணிடுவாங்க. வந்து அதை பார்க்காதீங்க. நீங்க நல்லதை பண்ணணும் எல்லா கட்சிக்காரனும். ஆனா ஒண்ணு முக்கியம், யாருமே நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு